வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்று நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஒரு புதுமையான நாள். உண்மையிலேயே புதுமையான நாள். இன்றைக்கு உலக அளவில் ஒரு முக்கியமான தினம் கொண்டாடப்படுகிறது. அது என்னவென்று சொன்னால், வேர்ல்டு கிரியேட்டிவிட்டி அண்ட் இன்னோவேஷன் டே. அதாவது உலக படைப்பாக்கம் மற்றும் புத்தாக்க நாள் என்று அதை நாம் தமிழில் சொல்லலாம். படைப்பு, புத்தாக்கம், இதை ஏன் நாம் ஒரு நாளாக கொண்டாட வேண்டும்? இந்த உலகில் கிரியேட்டிவிட்டி என்று சொல்லக்கூடிய படைப்பாக்கமும் இன்னோவேஷன் என்று சொல்லக்கூடிய கண்டுபிடிப்புகள் அல்லது புத்தாக்கங்களும் மனித வாழ்க்கையை மேலும் மேலும் மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டவை. பண்பாட்டு ரீதியாகவும் வாழ்வியலினுடைய இடர்பாடுகளை குறைக்கக்கூடிய வகையிலும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தக்கூடிய வகையிலும் இன்றைக்கு உலகத்தில் நாம் பயன்படுத்துகிற அத்தனை பொருள்களுமே நீங்கள் நன்றாக யோசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது மனித வாழ்க்கையினுடைய படைப்புத்திறன், மனிதர்களுடைய படைப்புத்திறன் மற்றும் கண்டுபிடிக்கும் திறன், இதன் அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அப்படி என்றால் இதனுடைய நோக்கம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல வாழ்க்கையை மேலும் மேலும் தரம் உள்ளதாக மாற்றுவது, சிரமங்கள் குறைந்ததாக மாற்றுவது, இடர்பாடுகளை களைவது, இதுதான் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒன்று. அந்த வகையில் இந்த உலகில் பல்லாயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான கண்டுபிடிப்புகள் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக ஒரு குண்டூசியை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு குண்டூசி என்பது ஒரு கண்டுபிடிப்பு. குண்டூசியினுடைய பயன்பாடு என்பது எந்தெந்த விதங்கள் இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். குண்டூசி இல்லாத ஒரு காலம் இருந்தது, ஆனால் குண்டூசி கண்டுபிடிக்கப்படுகிறது. குண்டூசி மட்டுமல்ல, ஒரு கடப்பாறை என்று எடுத்துக்கொண்டால் அந்த கடப்பாறையும் ஒரு கண்டுபிடிப்பு தான், கணினியும் ஒரு கண்டுபிடிப்பு தான், விண்வெளிக்கு செலுத்தப்படுகிற அந்த விண்கோள்களும் அதுவும் ஒரு கண்டுபிடிப்பு தான். வீட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த வீட்டில் ஒரு 50 வருடங்களுக்கு முந்தைய ஒரு புகைப்படத்தை பாருங்கள், அல்லது 25 வருடத்துக்கு முன்பே ஒரு புகைப்படத்தை பாருங்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு வீட்டின் புகைப்படத்தை பாருங்கள். அந்த வீட்டிற்குள் எத்தனை விதமான பொருள்கள் வந்துவிட்டன என்பதை யோசித்து பாருங்கள். நீங்கள் ஒரு ஆன்லைனில் போனாலும் சரி, ஒரு கடைக்கு போனாலும் சரி, வீட்டு உபயோகப் பொருள்கள் என்று பார்த்தால் நூற்றுக்கணக்கான பொருள்கள் இருக்கின்றன. அவை வெறும் வணிகம் மட்டுமல்ல, வாழ்க்கையை மேலும் மேலும் ஸ்மூதன் என்று சொல்வார்கள். அதாவது இலகுவான வழியில் வாழ்வை செலுத்துவது என்பது தான் அதனுடைய அடிப்படை. அதே போல் ஒரு தொழிற்சாலை என்று எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது ஒரு வேறு பல பொது கட்டமைப்புகள், இப்படி பலவற்றையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அதாவது எல்லோருக்குமான கண்டுபிடிப்புகள். சமூகத்தில் பலதரப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள், பல வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள், பல்வேறு விதமான தேவைகள் கொண்ட மனிதர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் காண்கிற ஒவ்வொரு பொருளையும் நன்றாக நீங்கள் கவனித்து பார்த்தால் அது யாரோ ஒருவருடைய ஸ்பெஷல் நீட் அல்லது உடனடி தேவை ஒட்டி அது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இதை சிந்திப்பதே ஒரு பெரிய படைப்பாக்கம். அதாவது டிசைன், இந்த உலகமே நான் எப்பொழுதும் சொல்வேன், இந்த உலகம் என்பதே ஒரு டிசைன் என்று. அப்படி இருக்கிற போது உலகம் திரும்ப திரும்ப ரீடிசைன் செய்யப்படுகிறது, மறு உருவாக்கம் செய்யப்படுகிறது. அப்படி பார்க்குற போது பண்பாட்டு வளர்ச்சியில் அல்லது நம்முடைய ஒரு கலாச்சார வளர்ச்சியில், தொழில்நுட்ப வளர்ச்சியில், எல்லாவற்றிலுமே மனித வாழ்க்கையினுடைய மேம்பாடு, எல்லா வசதிகளும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்கிற ஒரு இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் தான் அதனுடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த வகையில் பார்க்கிற போது இந்த நாளில் நாம் இளைஞர்களிடம், மாணவர்களிடம் புதிய சிந்தனைகளை, படைப்பாக்க திறன்களை ஊக்குவிப்பது, அவர்களுடைய புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் நாம் அவர்களை மேலும் மேலும் என்கரேஜ் செய்ய வேண்டும். நாம் ஒவ்வொருவருமே கண்டுபிடிப்பாளர்கள் தான், நாம் ஒவ்வொருவருமே படைப்பாளிகள் தான். நீங்கள் ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு புதிய வழியை நீங்கள் கண்டுபிடித்தீர்கள் என்றால் நீங்கள் ஒரு படைப்பாளி. சில சமயம் அது உங்கள் பிரச்சனையை மட்டும் தீர்க்கும், சில சமயம் அது ஒட்டுமொத்த சமூகத்திற்கே பயன் தரத்தக்கதாகவும் இருக்கும். அந்த வகையில் நீங்கள் ஒவ்வொருவரும் படைப்பாளிகளாக திகழுங்கள், இன்னும் சொல்லப்போனால் கண்டுபிடிப்பாளர்களாக திகழுங்கள் என்பதுதான் இந்த நாளினுடைய செய்தியாக உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். 1957ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் மைய பகுதியாக இருக்கிற திருச்சியில் இரு பெரும் தலைவர்களின் சந்திப்பு நடைபெற்றது. அந்த சந்திப்பு வரலாற்றில் மிக முக்கியமானது என்று சொல்ல வேண்டும். ஒருவர் ஐயா தந்தை பெரியார், இன்னொருவர் பூமிதான இயக்கத்தின் தலைவராக இருந்த வினோபா பாவே. இரண்டு பேரும் வேறு வேறு துறைகளை சார்ந்தவர்கள், வேறு வேறு நோக்கமுடையவர்கள். ஆனால் அவர்கள் 1957 ஜனவரி 19ஆம் தேதி திருச்சியிலே இருக்கிற தேசிய கல்லூரியில் சந்தித்து கொண்டார்கள். நெடுநேரம் பேசினார்கள்.
2 பேரும் ஒருவரின் செயலை இன்னொருவர் பாராட்டினார்கள், ஒருவரின் மீதான இன்னொருவரின் விமர்சனத்தையும் வெளியிட்டார்கள். அந்த சந்திப்பு அப்படியே பதிவாகி இருக்கிறது. அவர்கள் பேசிக்கொண்ட செய்திகள் எல்லாம் எழுத்துகளாகவே வந்திருக்கின்றன. வினோபா பாவே பெரியாரினுடைய சாதி மறுப்பு கொள்கையை, சமூக சீர்திருத்தத்தை மிகவும் பாராட்டினார். அதேபோல் பெரியார் ஏழைகளுக்காக நடந்து அந்த நிலத்தை வாங்கி, பெரும் நிலக்கிழார்களிடமிருந்து வாங்கி அந்த நிலத்தை ஏழைகளுக்கு கொடுக்கிற வினோபா பாவேயினுடைய செயலை, அவர் கட்சியினுடைய இயக்கத்தினுடைய செயலை பாராட்டினார். ஆனால் எங்கே வேறுபடுகிறோம் என்பதையும் இருவரும் சொன்னார்கள். வினோபா பாவே பெரியாரிடத்தில் சொன்னார், நீங்கள் செய்கிற சமூக சீர்திருத்தம் எல்லாம் சரி, சம்பந்தம் இல்லாமல் நீங்கள் எதற்காக கடவுள் இல்லை என்று எல்லா இடத்திலும் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த கடவுள் மறுப்பு என்கிற கோட்பாட்டை நீங்கள் விட்டுவிட்டால், கடவுள் நம்பிக்கை உடையவர்கள் பலரும் கூட இந்த சமூக சீர்திருத்தத்திற்கு, சாதி ஒழிப்பிற்கு உங்களோடு ஒத்துழைப்பார்கள். அது மட்டுமில்லை, நீங்கள் கடவுள் மறுப்பு என்கிற ஒன்றை கைவிட்டால் இன்னும் பல வெகு மக்களை உங்களால் தொடர்பு கொள்ள முடியும் என்று சொன்னார். ஒரு விதத்தில் அது சரியானது. ஏனென்றால் 100க்கு 99 பேர் இப்போதும் எப்போதும் கடவுள் நம்பிக்கை உடையவர்களாகத்தான் இருப்பார்கள். அப்படி இருக்கிற நேரத்தில் அவர்களுக்கு எதிராக நின்று பேசுவதை விட அவர்களின் கடவுள் நம்பிக்கையை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் சமூக சீர்திருத்தத்தை பற்றி மட்டும் சொன்னால் அவர்களும் உங்களோடு இணைந்து பணியாற்றுவார்களே என்று வினோபா பாவே சொன்னார். அதற்கு ஐயா பெரியார் அன்றைக்கு சொன்ன அந்த விடைதான் மிக அழுத்தமானதும் நாம் எல்லோரும் கவனத்தில் கொள்ள வேண்டியதும். பெரியார் சொன்னார், கடவுளை எதிர்க்க வேண்டும் என்பது என்னுடைய நோக்கமும் வேலையும் இல்லை. அவர் இருந்தால் இருக்கிறார், இல்லாவிட்டால் போகட்டும். ஆனால் நான் ஏன் அதை அழுத்தமாக இப்படி செய்கிறேன்? அதற்கு பிறகுதான் அவர் கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, இல்லவே இல்லை என்கிற முழக்கத்தை அவர் 67 தான் சொன்னார். இது 57, 10 ஆண்டுகளுக்கு முன்னால். ஆனாலும் அந்த சாதி ஒழிப்பில் எவ்வளவு உறுதியாக இருந்தாரோ அதே அளவுக்கு கடவுள் மறுப்பிலும் பெரியார் உறுதியாக இருந்தார். அதற்கான காரணத்தை அன்றைக்கு வினோபா பாவே இடத்திலே அவர் சொன்னார். இந்த சாதி என்பது ஒரு நச்சு மரம்தான், ஆனால் அது தனியாக அந்தரத்தில் முளைக்கவில்லை. சாதிக்கு அடித்தளமாக இந்து மதம் இருக்கிறது, மதத்துக்கு அடித்தளமாக கடவுள் நம்பிக்கை இருக்கிறது. கடவுள் என்கிற அந்த நம்பிக்கையிலே இருந்துதான், கடவுளோடு தான் மதம், புராணம், வேதம், சாதி எல்லாம் கட்டுண்டு கிடக்கின்றன. எனவே கடவுள்தான் இதற்கு அடித்தளமாக இருக்கிறது. எந்த ஒன்றுக்கும் எது அடித்தளமாக இருக்கிறதோ அதை விட்டுவிட்டு மேலோட்டமாக மட்டும் நாம் விமர்சனம் செய்தால் அந்த விமர்சனம் பயனற்று போகும். நாம் சொல்லுகிற கருத்துகளுக்கு எதிர்ப்பு வரட்டும், நாம் சொல்லுகிற கருத்துக்களை மக்கள் ஏற்காமல் கூட போகட்டும். ஆனால் எது உண்மையோ அதை சொல்லுகிற துணிச்சல் நமக்கு வர வேண்டும். கடவுளை வைத்துத்தான் மதம், மதத்தை வைத்துத்தான் சாதி. எனவே நீங்கள் வேரை விட்டுவிட்டு மேலே இருக்கிற கிளையை மட்டும் வெட்டுவதால் பயனில்லை என்று பெரியார் சொன்னார். கடைசி வரையும் அந்த கருத்தில் தான் அவர் உறுதியாக நின்றார். நாம் நினைவு கூறலாம், அதே 57ஆம் ஆண்டு தான் சாதியை பாதுகாக்கிற சட்டம் என்று சொல்லி இந்திய அரசமைப்பு சட்டத்தை 57 நவம்பரில் அவர் கொளுத்தினார். எனவே 57 ஜனவரியில் இந்த விவாதம் நடக்கிறது. அப்போது சாதிக்கும் கடவுளுக்குமான தொடர்பை மிக இறுக்கமானது என்று பெரியார் நம்புகிறார். அதைத்தான் 57 நவம்பரில் சட்டமும் சாதியை காப்பாற்றுகிறது என்று சொல்லி அதை கொளுத்துகிறார். எனவே வினோபா பாவே அவர்களும் பெரியாரும் சந்தித்த அந்த சந்திப்பும் அவர்களுக்கு இடையில் நடந்த உரையாடலும் வரலாற்று முதன்மை வாய்ந்தவை. கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம முதியோர்களுக்கான தடுப்பூசியை பற்றி ஒரு சில நிமிஷம் பேசணும். இப்போது தடுப்பூசினாலே நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? குழந்தைகளை பற்றி தான் நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறது ரொம்ப தப்பு. தடுப்பூசிங்கிறது எதுக்கு போடுறது? பாதுகாப்புக்காக, அதாவது ஒரு வியாதி வராமல் இருக்கிறதுக்காக. குழந்தைகள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லோரும் ஒத்துக்க வேண்டிய விஷயம். அவங்களோட எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மி, அதனால தான் தடுப்பூசி போடுறோம். நல்ல விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் மக்கள் யோசிக்கணும், ஏன் குழந்தைகளுக்கு மாத்திரம்தான் எதிர்ப்பு சக்தி கம்மியா? ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது கர்ப்பிணிகளுக்கு டெட்னஸ் டாக்சைடு, டிடி, செப்டிக் ஊசி போடுறோம். அது எல்லாருமே போடுவாங்க. எந்த கர்ப்பிணியும் வேண்டாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் கர்ப்பிணிகளுக்கா டெட்னஸ் வருது? ஏன் போடுறோம்? அது ஒரு 50 வருஷம் பின்னாடி பார்க்கணும். முக்கால்வாசி டாக்டர்களுக்கே இது ஏன்னு தெரியறதில்ல. ஒரு 50 வருஷம் பின்னாடி போய் பார்த்தா ஞாபகம் வரும்.
அந்த காலத்தில் என்ன ஆகும்னா கர்ப்பிணிகளுக்கெல்லாம் டெலிவரி ஹாஸ்பிட்டல்லாம் நடக்காது, அங்கங்கே வயல்லே நடக்கும். அப்போ என்ன ஆகும், இந்த தொப்புள் கொடியாக இருக்கிறதுக்கு அவங்ககிட்ட ஸ்டெரைலாக வந்து ஸ்பெஷலாக பிளேடெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. அந்த அருவா கத்தி எதாக இருக்கோ அதை வச்சு வெட்டுவாங்க. என்ன ஆகும், டெட்டனஸ் வரும். முக்கியமாக குழந்தை தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். சில சமயம் அம்மாவுக்கு ஆபத்தாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டிடி இன்ஜெக்ஷன், செப்டிக் இன்ஜெக்ஷன் எல்லா கர்ப்பிணிகளுக்கும் போடணுங்கிறது வந்து ஒரு விதிமுறையாக செஞ்சோம். அது போட்டதுலேருந்து பாருங்கள், குழந்தைகளுக்கும் இல்லை அம்மாவுக்கும் இல்லை, இன்ஃபேக்ட் அது எதுக்கு போடுறோங்கிறதே யாருக்கும் தெரியறதில்ல. அந்த அளவு வேலை செய்கிறது. ஆனால் இது எதுக்காக செய்கிறது, வராமல் இருக்கிறதுக்கு. வயசு பொறுத்தது இல்லை, அந்த ரிஸ்க்கை பொறுத்து இருக்குது. யாருக்கு ஆபத்துங்கிறதோ அவங்கள பாதுகாக்கணுங்கிறதுக்காக செய்கிறது. எதுக்காக அவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, எதிர்ப்பு சக்திங்கிறது வந்து ஒரு சமநிலையில் இருக்கிறது இல்லை. பிறக்கும்போது நம்ம எதிர்ப்பு சக்தி ரொம்ப வீக்காக இருக்குது. ஏன்னா நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம். வருஷங்கள் ஆக தான் நம்ம எதிர்ப்பு சக்தி ஓரளவுக்கு மெச்சூரிட்டி, அதாவது வளர்ச்சி அடையும். அதுக்கு தான் இந்த தடுப்பூசியெல்லாம் போட்டு அதுக்கு வந்து எஜுகேஷன், அதுக்கு வந்து சொல்லி கொடுக்குறோம். அதே மாதிரி வயசாக அது தானாகவே திரும்ப இறங்க ஆரம்பித்தோம். ஸோ முதியோர்களுக்கும் வந்து எதிர்ப்பு சக்தி குறையிறது சகஜம். இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கும் இந்த மாதிரி வியாதிகள் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் அவங்களோட பாதுகாப்பை பற்றி யாருமே பேசுகிறது கிடையாது. இது கொஞ்சம் கவலையான விஷயந்தான். ஏன் இதை சொல்கிறேன், இப்போது நிமோனியா ஊசி வந்து குழந்தைகளுக்கு இப்போ போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க, வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் இப்போ இந்த நிமோனியா காய்ச்சல்னு பார்க்கும்போது குழந்தைகளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் இதனால் உயிர் சேதங்கிறது ரொம்ப 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 அபூர்வம். இதே நிமோனியா வந்து 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள பார்த்தா அவங்களுக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனால் அவங்களில் உயிர் சேதம் ரொம்ப ஜாஸ்தி. அதாவது குழந்தைகளுக்கு வந்ததுன்னா உயிர் சேதம் 1% கம்மி. இதுவே முதியோருக்கு வந்தால் மினிமம் 10% உயிர் சேதம், மினிமம் 10%. என்ன தான் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து, என்ன தான் ஐசியூவில் வச்சு, என்ன தான் 5 ஸ்டார் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலும் மினிமம் குறைஞ்சது 10% மக்களுக்கு இது உயிருக்கு ஆபத்தாக முடியும். அப்போ அவங்கள பாதுகாக்கிறது நம்மளோட கடமை இல்லையா? அதை பற்றியும் சில பேர் நிறைய பேர் யோசிக்கணும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது அந்த வியாதிங்கிறது மாத்திரம் இல்லை. இப்போது எல்லோரும் இப்போது மருத்துவ ரீதியாக எங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, இந்த ஃப்ளூ வியாதியோ இல்லை நிமோனியா வியாதியோ வந்ததுன்னா ஒரு அவ்வளோ தாக்கம் தேவையில்லை. ஒரு லைட்டாக வந்தால் கூட அதை தாண்டி அதை பின்னாடியே வந்து இருதயத்தில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, லக்வான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹார்ட் ஃபெயிலியர், அதாவது இருதய பம்பிங் குறையிறதுக்கான வாய்ப்புகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த தடுப்பூசிகள் போட்டால் அதெல்லாம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால தான் இப்போ நிறையா சொசைட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது ஹார்ட் ஃபெயிலியர் சொசைட்டி, கிரிட்டிக்கல் கேர் சொசைட்டி, அந்த மாதிரி அவங்க வந்து கைட்லைன் கொடுப்பாங்க. அதாவது இந்த மாதிரி செஞ்சால் நல்ல விஷயம் அப்படின்னு. அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, முதியோர்களுக்கு தடுப்பூசி போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால் தேவையில்லாத உயிர் சேதத்தை குறைக்க முடியும், தேவையில்லாத பிற பிரச்சனைகளையும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது லக்வான்லேருந்து மாரடைப்புலேருந்து நிறையா விஷயத்தை குறைக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை. முக்கியமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஒரு முதியோருக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்தால் அவங்க படுற அவஸ்தை எல்லாருக்குமே தெரியுமே. ஏன்னா ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்தால் ஒரு வியாதிக்காக போய் சேருவாங்க, பல வியாதிகள் வந்து சேரும். கீழே விழுந்து இடுப்பு உடையும், ரத்த கட்டி வரும், மூளையில் ஏதாவது பிரச்சனை வரும், இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கூடுமான வரைக்கும் நம்ம ஆஸ்பத்திரி போகாமல் நம்ம பாதுகாக்கிறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் தடுப்பூசியும் ஒரு முக்கியமான ஒரு பாகமாகும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, 65 வயசு ஆயிடுத்துனாலே நம்ம நிறையா தடுப்பூசியை பற்றி யோசிக்க வேண்டியது இருக்குது. இதில் முக்கியமாக வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸா தடுப்பூசி தான் ரொம்ப எல்லா நாட்டிலையுமே முக்கியம்னு சொல்கிற விஷயம். ரெண்டாவது வந்து இந்த நிமோனியா ஊசி. இந்த நிமோனியா ஊசி வாழ்க்கையில் ஒரு தடவை தான், அது ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த ஃப்ளூ ஊசி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை. ஏன்னா இந்த ஃப்ளூங்கிறது வந்து வருஷம் மாறுறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ஊசியும் மாறும். வருஷம் போடுறது ரொம்ப நல்லது. இதில் சைடு எஃபெக்ட்னு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, ரொம்ப ஈஸியானது. கர்ப்பிணிகளுக்கே கொடுக்குறோம், அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் கவலைப்படணும்? சின்ன சின்ன குழந்தைகளுக்கும் கொடுக்குறோம். அதனால் இதை பற்றி கவலைப்படவே வேண்டாம். இது நல்ல ஒரு எஃபெக்ட், அதாவது இதனால் பயன் நிறையா இருக்குது. இதை பற்றி தேவையில்லாமல் யோசிக்கக்கூடாது. இதை தவிர மற்ற சில பேருக்கும் இதை பற்றியெல்லாம் யோசிக்கணும். என்ன, ஏற்கனவே உடலில் வந்து சில வியாதிகள் இருக்கிறவங்க, அதாவது சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் பிரச்சனை தான். அவங்களுக்கு அடிக்கடி பல இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இருதய வியாதி இருக்கிறவங்க, நுரையீரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, ஈரலில் பிரச்சனை இருக்கிறவங்க,
இப்போது கல்லீரல் மண்ணீரல் அந்த மாதிரி வியாதிகள் ஏதாவது இருந்ததுன்னா, இந்த மாதிரி இல்லை எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்ததுன்னா, கேன்சர் வைத்தியம், ஸ்டீராய்டு வைத்தியம், எய்ட்ஸ் வியாதி, இந்த மாதிரி வியாதிகள் இருந்தாலுமே எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் மற்றவங்களோட கொஞ்சம் கம்மி தான். இந்த மாதிரி மக்களுக்கு வந்து இந்த மாதிரி தடுப்பூசி போடுறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பிற்காலத்தில் பிரச்சனை வராமல் பாதுகாக்கலாம். இப்போது இந்த பிரச்சனை வந்தால் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமே, இதுக்கெல்லாம் வைத்தியம் இருக்கேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, வருமுன் காப்போம் தான் நல்லது. வந்த பின் நம்ம அவஸ்தைப்படுவோம், வைத்தியம் பண்ணுவோம்னா தடுப்பூசியோட விலை எங்கே, ஒரு வியாதியோட வைத்தியத்தோட விலை எங்கே? ரெண்டாவது, என்ன தான் பர்ஃபெக்ட் வைத்தியம் பண்ணாலும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வியாதியிலும் ஓரளவுக்கு உயிர் சேதம் இருக்குது. அதை குறைக்க முடியாது. அதை குறைக்கணும்னா அதுக்கு ஒரே வழி வராமல் பார்த்துக்கிறதுக்கு தான். ஸோ இப்போ வீட்டில் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தையெல்லாம் நீங்கள் வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கிறீங்களோ, அவங்களுக்கு வந்து தடுப்பூசியெல்லாம் போட்டு அவங்க உடம்பை நன்னா பார்த்துக்கிறீங்களோ, அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற முதியோரையும் கொஞ்சம் கவனிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அவங்களுக்கு இதுக்கு தகுந்த மாதிரியான தடுப்பூசிகள்லாம் போட்டு அவங்களோட ஆரோக்கியத்தையும் நம்ம நன்னா கவனிச்சுட்டோம்னா, அவங்க வந்து மேற்கொண்டு யார் மேலேயும் பாரமாக இல்லாமல் ஒரு சுதந்திரமாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இது பொதுமக்கள் எல்லாரும் உணரணும். நன்றி, வணக்கம்.